பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஷேக் அலி இப்னு யஹ்யா அல் ஹத்தாதி என்கிற அறிஞர் ஒரு புத்தகத்தை 40 நபிமொழிகள் 40 ஹதீஸ்கள் உள்ள ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள். கிதாபுல் அர்பஈன் 40 நபிமொழிகள் புத்தகம். ஃபி மத்ஹபி ஸலஃப், சலஃபுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகள். மத்ஹப் என்று சொன்னால் தமிழில் பாதை என்று அர்த்தம். அஸ்ஸலஃப் என்று சொல்லும்பொழுது அதனுடைய கருத்து சஹாபாக்களை குறிக்கும். அப்போ சஹாபாவுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகள். ஆகவே இந்த தொடர் தினமும் காலையில் சுபுவுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு நபிமொழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வழியாக ரசூலுல்லாவும் நபித்தோழர்களும் கொண்டிருந்த கொள்கையை பாதையை நாம் அறிவோம். முதலாவது ஹதீஸ் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிற முதல் ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته ما هاجر إليه. நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒருவர் எந்த எண்ணத்தோடு ஒன்றை செய்கிறாரோ அதைத்தான் அவர் அடைந்து கொள்வார். ஒருவருடைய ஹிஜ்ரத், அதாவது அல்லாஹ்வுக்காக இடம் பெயர்ந்து போகிற ஹிஜ்ரத், அல்லாஹ்வை நோக்கியும் அவனுடைய தூதரை நோக்கியும் அந்த நோக்கத்தோடு இருந்தால் அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக அவருடைய தூதருக்காக ஆகிவிடும். ஒருவருடைய ஹிஜ்ரத் உலக ஆதாயத்தை நோக்கமாக கொண்டிருந்தாலோ, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கமாக கொண்டிருந்தாலோ அவர் அதைத்தான் அடைந்து கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இந்த ஹதீஸை முதல் ஹதீஸாக ஷேக் அவர்கள் குறிப்பிட காரணம், எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இதுதான். ஆகவே நம்முடைய அமல்கள், செயல்பாடுகள், கொள்கைகள் பற்றிய எந்த விஷயத்திற்கும் முதலுடைய நோக்கம், நீயத் சரியாக வேண்டும். நீயத் சரியில்லை என்றால் அல்லாஹ்விடம் அது ஏற்கப்படாது. எந்த நீயத்தோடு, எந்த எண்ணத்தோடு, எந்த நோக்கத்தோடு ஒருவர் ஒன்றை செய்கிறாரோ அதற்குரியதைத்தான் அடைந்து கொள்வாரே தவிர அல்லாஹ்வுக்காக அவனுடைய நபியின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் செய்த அந்த செயலுக்கு எந்த கூலியும் அல்லாஹ்விடம் கிடைக்காது. நீயத் என்கிற வார்த்தைக்கு எண்ணம், உள்ளத்தில் தீர்மானித்தல், ஒரு விஷயத்தை நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். நாம் எதையும் செய்யும்போது ஒரு நோக்கம் எல்லாம் செய்ய மாட்டோம். இதை அடையணும், இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு. அப்போ நம்முடைய நோக்கம் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு இபாதத்துடைய நோக்கத்தோடு ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹ்வோட கூலி பெற்று தரும். ஒருவர் தூங்க போகும்போது கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா என்று ஓதுகிறார் என்றால், அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் மரணிக்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் உயிர் பெறுவேன் போது அவர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்னா அந்த தூக்கம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த நிலையில் அவர் படுத்தது அது இபாதத்தாக அல்லாஹ்வுடைய இருக்கு. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதாக இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பின்னணி இருக்கு. இது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் இல்லையா, அந்த மனிதர்களில் ஒருவரை பற்றிய ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் இது. எல்லாரும் மதீனாவுக்கு வந்தாங்க சஹாபாக்கள். காரணம் என்ன? அங்கே மக்காவில் கடுமையான நெருக்கடி. அவங்க தௌஹீதை அமல் செய்ய முடியல, தொழக்கூட முடியல. குறைஷிகள் கடுமையான சோதனையை கொண்டு வராங்க. ஆகவே அவரிடந்து தப்பித்து சுதந்திரமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக நபியும் மதீனாவுக்கு போய்விட்டார், இனிமேல் நாம் எதற்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பி வந்தாங்க. அப்போ அதற்காக அவங்க தங்களுடைய குடும்பத்தாரை விட்டுட்டு வந்தாங்க, சொத்துக்களை விட்டுட்டு வந்தாங்க, பிள்ளைகளை கூட விட்டுட்டு வந்தாங்க. இந்த ஒரு நோக்கம் முழுக்க முழுக்க அல் இஸ்லாம்ங்கிற நோக்கம்தான், ஈமான்கிற நோக்கம்தான்.
அப்போ இந்த நோக்கத்தோடு நபித்தோழர்கள் மதீனாவுக்கு வராங்கும் போது ஒருத்தரை பற்றி ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுது. ஒருத்தர் மதீனாவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்தது மதீனாவில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யணுங்கிறது தான். இதை பற்றி யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்போதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யாருடைய ஹிஜ்ரத் இடம்பெயர்வு அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் இருந்து விடுகிறதோ, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் ஆகிவிடும். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த நியத் என்ன? அல்லாஹ்வுக்காக அவருடைய தூதருக்காக, வேற எந்த நோக்கமும் இருக்குல்ல. ஆகவேதான் அத்தனையும் அவர் தியாகம் செய்துட்டு வராரு. ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா. ஆனால் யாருடைய ஹிஜ்ரத் துன்யா யுஸீபுஹா, இந்த துன்யாவை இந்த உலகத்தை அடைவதற்காக, உலக ஆதாயத்திற்காக இருக்குதோ, மதீனாவில் போனால் நல்லா வியாபாரம் பண்ணலானோ, அல்லது அங்கே தான் மதீனாவில் மக்காவில் விளைச்சலே இல்லை, நிறைய பேரிச்சம்பழ தோட்டங்கள் இருக்குது. அப்போ யாராவது உள்ளத்தில் மதீனாவுக்கு போகணும், அங்கே நான் பெரிய பேரிச்சம்பழ தோட்டங்களை வாங்கணும், பண்ணைகளை உருவாக்கணும், அங்கே நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு எண்ணத்தில் வந்திருந்தா என்ன ஆகும்? அவ் இம்ராஅத்தன் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இருந்தால் ஃபஹிஜ்ரத்துஹு மா ஹாஜர இலைஹி, அவருடைய ஹிஜ்ரத் அவர் எதை நோக்கி ஆக்கி கொண்டாரோ அதற்காகத்தான் ஆகிவிடும். அப்படி என்றால் என்ன? அவர் அடைய போவது இந்த உலகத்தில் அவர் மதீனாவுக்கு வந்தது பேரிச்சம்பழ தோட்டங்களை வாங்கணும், வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும் வந்தது, அதுதான் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்வோட ஹிஜ்ரத் செய்த கூலி கிடைச்சிடாது. அல்லது இவர் திருமணம் செய்வதான் வந்தாருன்னா அதுதான் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தூதரை பாதை பின்பற்றிய ஹிஜ்ரத் செய்த கூலி கிடைச்சிடாது. அப்போ ஒரு செயல் வெளிப்படையில் ஒன்றாக தெரியும், ஆனால் அவருடைய கூலி வேறுபடும். எப்படி? அது உள்ளத்தில் இருக்கிற நியத்தை பொறுத்து. பார்த்தா எல்லாரும் ஹிஜ்ரத் செய்கிறவங்க தான், ஆனால் சிலருடைய ஹிஜ்ரத் முழுக்க அல்லாஹ்வுக்காக ஆனதுனால் அதற்குரிய கூலி மகத்தான மறுமையின் கூலியாக மாறிடுது. இந்த உலகத்திலும் கூலி கிடைக்கும், மறுமையிலும் கூலி கிடைக்கும். ஆனால் அதே ஒரு சிலர் உலக ஆதாயத்திற்காக ஒரு ஹிஜ்ரத் செய்தாலோ, அல்லது ஹிஜ்ரத்துக்கு மட்டும் இல்லை, இது எல்லா அமலுக்கும் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எதுவாக இருக்கட்டும். ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார், நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும், ஹலாலான சம்பாத்தியத்தை தான் நான் சம்பாதிக்கணும், அல்லாஹ் எனக்கு இதன் வழியாக இந்த ஹலாலான வழியில் தான் எனக்கு ரிசக்கை அளிக்கணும், இதுதான் என்னுடைய இந்த வியாபாரத்தின் நோக்கம், இதை கொண்டு நான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறணும் அப்படின்னு அவர் நாடிட்டார்னா அவருடைய வியாபார வாழ்க்கையில் 24 ஹவர்ஸும் சரி அவருக்கு அல்லாஹ்வோட கூலி கிடைச்சிட்டே இருக்கும். இல்லை இதை அடையணும், அதை அடையணும், இதுதான் எனக்கு, வேறு எதுவும் இந்த வியாபாரம்னா இதில் பார்க்க முடியுமா அப்படின்னு பண்ணுறான்னு என்ன ஆகும்? அவருக்கு என்ன தேடுறாரோ அது கிடைச்சிடும், இந்த உலகத்தில் கிடைச்சிடும், ஆனால் மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. அப்போ இது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, மார்க்கத்தின் 3 ஒரு பகுதி இந்த ஹதீஸ், மார்க்கத்தில் 3 ஒரு பகுதி. சிலர் இந்த ஹதீஸ் மார்க்கத்தின் பாதியில் ஒரு பகுதி, மீதி செயல்கள். முதல்ல ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை, எந்த ஒன்றுக்கும் நம்முடைய நியத் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையை இந்த ஹதீஸின் மூலமாக உலமா கொண்டு வராங்க. ஆகவே தான் நபித்தோழர்களும் சென்ற மதுஹப், அந்த பாதை, அந்த கொள்கைங்கிறதுல முதல் விஷயம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நியத்தை சரி செய்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நம் நியத் தூய்மையானதாக இருக்க வேண்டும், இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நியத்துகளை, எண்ணங்களை தூய்மையானதாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.